வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் ரெங்கநாதன். தலைப்புச் செய்திகள். தரக்கட்டுப்பாட்டில் மத்திய அரசு அதிக கவனம் செலுத்துவதால் இந்திய உற்பத்தி பொருட்கள் உலகளாவிய அங்கீகாரத்தை பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு முழுவதும் மீனவர்களின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து செயல்படுவதாக மீன்வளத்துறை அமைச்சர் திரு பர்ஷோத்தம் ரூபாலா தெரிவித்துள்ளார். போக்குவரத்து தொழிற்சங்கங்களுடன் வரும் 19ஆம் தேதி முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தப்பட உள்ளதாக மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சிவசங்கர் கூறியுள்ளார். தமிழகத்தில் கடந்த 10 ஆண்டுகளில் மத்திய அரசின் நடவடிக்கைகளால் மருத்துவ கட்டமைப்புகள் பெரிய அளவில் மேம்பட்டுள்ளதாக பிஜேபி தெரிவித்துள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகள் பங்கேற்கும் முதலாவது டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். தரக்கட்டுப்பாட்டில் மத்திய அரசு அதிக கவனம் செலுத்துவதால் இந்திய உற்பத்திப் பொருட்கள் உலகளாவிய அங்கீகாரத்தை பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவை பகிர்ந்து அது தொடர்பாக பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். நல்லாட்சி, தரக்கட்டுப்பாட்டு உத்தரவுகள், குறைபாடுகள் இல்லாத உற்பத்திப் பொருட்கள் ஆகிய குறிக்கோள்களில் கவனம் செலுத்தப்படுவதாக அவர் கூறியுள்ளார். இதனால் உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் இந்திய பொருட்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைத்திருப்பதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் மீனவர்களின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து செயல்படுவதாக மீன்வளத்துறை அமைச்சர் திரு பர்ஷோத்தம் ரூபாலா தெரிவித்துள்ளார். சாகர் பரிக்ரமா எனப்படும் கடலோர பயணத்தின் 12ஆம் கட்ட நிகழ்ச்சி மேற்கு வங்கத்தில் நேற்று தொடங்கியது. இதில் பங்கேற்று பேசிய அவர் மீனவர்களின் பிரச்சினைகளை மத்திய அரசு உணர்ந்து செயல்படுவதாக தெரிவித்தார். கிசான் கடன் அட்டைகள் மீனவர்களுக்கும் வழங்கப்படுவதாகவும் இது அவர்களுக்கு பெரிதும் பயனளிப்பதாகவும் அமைச்சர் கூறினார். பிரதமரின் மீன்வள மேம்பாட்டுத் திட்டம் மீனவர்களின் முன்னேற்றத்திற்கு பெரிதும் உதவுவதாக திரு பர்ஷோத்தம் ரூபாலா தெரிவித்தார். போக்குவரத்து தொழிற்சங்கங்களுடன் வரும் 19ஆம் தேதி முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தப்பட உள்ளதாக மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சிவசங்கர் கூறியுள்ளார். வேலூரில் நேற்று மாலை செய்தியாளர்களிடம் பேசிய அவர் போக்குவரத்து தொழிலாளர்களின் 2 கோரிக்கைகள் ஏற்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பணியில் இருக்கின்ற பொழுது இறந்து போனவர்களுடைய வாரிசுதாரர்களுக்கு வேலை வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அந்த ஆணைகளை வழங்கினார்கள். அதேபோல 8 போக்குவரத்து கழகத்திலும் இதுவரைக்கும் 800 பேர் பணிக்கு அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். அதேபோல புதிதாக ஓட்டுநர் நடத்துனர் பணிக்கு எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். அரசு விரைவு போக்குவரத்து கழகத்திலே அந்த பணி துவங்கிவிட்டது. ஓட்டுநர் நடத்துனர் இருப்பதற்கான எழுத்துத் தேர்வு முடிவெற்று அவர்களுக்கு இப்பொழுது நேர்முகத் தேர்வு நடைபெற்று வருகிறது. பிப்ரவரி முதல் வாரம் வரை அந்த நேர்முகத் தேர்வு நடைபெற்று அது முடிந்த பிறகு அடுத்த கட்டமாக அவர்களுக்கு பணியாணையும் வழங்கப்பட இருக்கிறது. இப்பொழுது நீதிமன்றம் தலையிட்டு அவர்கள் வேலை நிறுத்தத்தை தற்காலிகமாக வாபஸ் பெற்றிருக்கிறார்கள். எனவே 19ஆம் தேதி நடைபெறுகின்ற தொழிலாளர் நலத்துறை சார்பாக நடைபெறுகின்ற முத்தரப்பு பேச்சுவார்த்தைக்கு பிறகு அடுத்த கட்ட முடிவு எடுக்கப்படும். தமிழகத்தில் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டத்தின் கீழ் இதுவரை 2 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பயனடைந்துள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இத்திட்டத்திற்காக இதுவரை 182 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தில் அறுபடை வீடுகளுக்கு ஆண்டிற்கு மூத்த குடிமக்கள் 1000 பேரை கட்டணமில்லாமல் அழைத்துச் செல்லும் திட்டம் தொடங்கப்பட இருப்பதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர்பாபு கூறியுள்ளார். அறநிலையத்துறை கோவில்களில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற அர்ச்சகர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு பொங்கல் கொடை வழங்கும் நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 60 முதல் 70 வயதுக்கு உட்பட்ட மூத்த குடிமக்களை இலவச ஆன்மீக பயணம் அழைத்துச் செல்லும் திட்டம் வரும் 28ஆம் தேதி தொடங்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். முரசொலி அறக்கட்டளை நிலம் தொடர்பான புகார் குறித்து ஷெட்யூல்டு வகுப்பினருக்கான தேசிய ஆணையம் விசாரணை நடத்துவதற்கு தடை விதிக்க கோரி முரசொலி அறக்கட்டளை சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. இவ்வழக்கினை விசாரித்த நீதிபதி திரு எஸ்.எம். சுப்பிரமணியம் இதற்கான உத்தரவினை பிறப்பித்தார். முரசொலி அலுவலகம் பஞ்சமி நிலத்தில் அமைந்துள்ளதாக கொடுக்கப்பட்டுள்ள புகாரை ஷெட்யூல்டு வகுப்பினருக்கான தேசிய ஆணையம் புதிதாக நோட்டீஸ் அனுப்பி விசாரிக்கலாம் என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. यही समय है, सही समय. இதுதான் வேளை, சரியான வேளை. ஒவ்வொரு தேசத்தின் வளர்ச்சி பயணத்தின் போதும் தேசம் முன்வந்து புதிய உறுதிப்பாடுகளோடு முன்னேற்ற பாதையிலே பயணிக்கக்கூடிய அற்புதமான ஒரு வேளையும் பிறக்கும். புதிய பாரதத்தின் துவக்கத்தின் இது அமுத காலம். இதுவே
கோடானு கோடி நாட்டு மக்களுடைய உறுதிப்பாடாகும். அமுதக் காலம் 25 ஆண்டுகளுக்கு ஆனது. ஆனால் நாம் நம்முடைய லட்சியங்களை அடைவதற்காக இப்போதிலிருந்தே முனைப்புடன் செயல்பட வேண்டும். भारत को गढ़ने का यही समय है. தமிழகத்தில் கடந்த 10 ஆண்டுகளில் மத்திய அரசின் நடவடிக்கைகளால் மருத்துவ கட்டமைப்புகள் பெரிய அளவில் மேம்பட்டுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை தெரிவித்துள்ளார். என் மண் என் மக்கள் நடைப்பயணத்தின் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரியில் நேற்றிரவு நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர் 1967ஆம் ஆண்டு முதல் 2011ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் திமுக ஆட்சி செய்த ஆண்டுகளில் மொத்தம் 5 அரசு மருத்துவக் கல்லூரிகள் மட்டுமே தொடங்கப்பட்டதாக கூறினார். கடந்த 10 ஆண்டுகளில் மத்திய அரசின் பங்களிப்புடன் தமிழகத்தில் 15 மருத்துவக் கல்லூரிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் நடவடிக்கைகள் காரணமாக தமிழகத்தில் மருத்துவ கட்டமைப்புகளின் வளர்ச்சி 2 மடங்காக அதிகரித்துள்ளது என்று திரு அண்ணாமலை கூறினார். நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதோடு விடுபட்ட பயனாளிகளுக்கு திட்டங்கள் சென்றடைவதை உறுதி செய்யும் நோக்கில் இந்த யாத்திரை நடத்தப்பட்டு வருகிறது. கரூர் மாவட்டத்தில் நடைபெற்ற இந்த யாத்திரையில் பொதுமக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். இந்த யாத்திரையின் நோக்கம் குறித்து வேளாண் அறிவியல் மைய ஆய்வு மைய உதவியாளர் தமிழ்ச்செல்வன் எடுத்துரைத்தார். நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கத்துக்கு கீழே ஒரு திட்டம் இயங்கிட்டு இருக்கு. அது இதோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மத்திய அரசாங்க துறைகளில் இருக்கக்கூடிய திட்டங்களை மக்களுக்கு சென்றடையணும். சரிங்களா? அதான் இதோட நோக்கமே. ஒவ்வொரு ஊர்லேயும் நாங்கள் ஒரு வேன் வந்திருக்கு. அந்த வேனில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் முறையில் என்னென்ன திட்டங்கள் இருக்குன்னு அந்த ஸ்க்ரீனில் ஓடிட்டு இருக்கோம். இதனால மக்கள் எல்லாமே தெளிவாக புரிஞ்சுக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு துறையில் இருக்கக்கூடிய அலுவலர்களும் வந்து அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன மாதிரி திட்டங்கள் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லிட்டு விரிவாக எடுத்துரைப்பாங்க. சொல்லும்போது பார்த்தீங்கன்னா மக்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டு பயனடைகிறாங்க. இருவரிச் செய்திகள். அமெரிக்காவின் கிழக்கு பகுதிகளில் வீசும் கடும் பனிப்புயல் காரணமாக 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகளில் மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளதுடன் 1300க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. ஈக்வடார் நாட்டில் போதைப்பொருள் கடத்தல் கும்பல் 130க்கும் மேற்பட்ட காவலர்கள் மற்றும் பிற ஊழியர்களை பணைய கைதிகளாக பிடித்து வைத்திருப்பதாகவும் அவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் அந்நாட்டு அதிபர் திரு டேனியல் நோபோவா கூறியுள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் நாசிக்கில் 27வது தேசிய இளைஞர் விழாவை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை தொடங்கி வைத்து உரையாற்றவுள்ளார். பஞ்சாப் மாநிலத்தில் 4000 கோடி ரூபாய் மதிப்பிலான 29 தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களை மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தொடங்கி வைத்தார். உள்நாட்டு சந்தையில் அதிக அளவு நிலக்கரி விநியோகத்தின் விளைவாக நிலக்கரி விலை குறியீட்டு எண் குறைந்துள்ளதாக நிலக்கரி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ஆவின் பால் பொருட்களின் தரத்தை உறுதி செய்தல் மற்றும் விற்பனையை மேம்படுத்துதல் குறித்த ஆய்வுக் கூட்டம் அத்துறைக்கான அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் தலைமையில் சென்னையில் நடைபெற்றது. நாமக்கல் அருள்மிகு ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் தானியங்கி மஞ்சப்பை இயந்திரத்தின் செயல்பாட்டை மாநில வனத்துறை அமைச்சர் திரு மதிவேந்தன் தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் அணையிலிருந்து இன்று முதல் ஏப்ரல் 20ஆம் தேதி வரை பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்படும் என்று மாநில நீர்வளத்துறை தெரிவித்துள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு திட்ட முகாமில் 321 பயனாளிகளுக்கு அரசின் நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி சாந்தி வழங்கினார். சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா மற்றும் தொழில் பொருட்காட்சி நாளை தொடங்கும் என்று மாநில அரசின் சுற்றுலாத்துறை கூறியுள்ளது. சென்னையில் கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறவுள்ள மைதானங்களை தலைமைச் செயலாளர் திரு சிவதாஸ் மீனா ஆய்வு செய்தார். சென்னையில் சாலைகள் மற்றும் தெருக்களில் சுற்றித் திரியும் மாடுகள் பிடிக்கப்பட்டு அவற்றின் உரிமையாளர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படுவதாக மாநகராட்சி ஆணையர் திரு ஜே ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்தி. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகள் பங்கேற்கும் முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. மொஹாலியில் இரவு 7 மணிக்கு இப்போட்டி தொடங்குகிறது. இரு அணிகளும் 3 2020 கிரிக்கெட் போட்டிகளில் விளையாட உள்ளன. இரண்டாவது போட்டி 14ஆம் தேதி இந்தூரிலும், மூன்றாவது போட்டி வரும் 17ஆம் தேதி பெங்களூருவிலும் நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தரக்கட்டுப்பாட்டில் மத்திய அரசு அதிக கவனம் செலுத்துவதால் இந்திய உற்பத்தி பொருட்கள் உலகளாவிய அங்கீகாரத்தை பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு முழுவதும் மீனவர்களின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து செயல்படுவதாக மீன்வளத்துறை அமைச்சர் திரு பர்ஷோத்தம் ரூபாலா தெரிவித்துள்ளார். போக்குவரத்து தொழிற்சங்கங்களுடன் வரும் 19ஆம் தேதி முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தப்பட உள்ளதாக மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சிவசங்கர் கூறியுள்ளார். தமிழகத்தில் கடந்த 10 ஆண்டுகளில் மத்திய அரசின் நடவடிக்கைகளால் மருத்துவ கட்டமைப்புகள் பெரிய அளவில் மேம்பட்டுள்ளதாக பிஜேபி தெரிவித்துள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகள் பங்கேற்கும் முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.